ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த தொழிலை எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் அதிக இடத்துல இந்த பொருள் வந்து தேவைப்படுது. ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எல்லோ கிரீஸ் தயாரிக்கிற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லோ கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடை ஷட்டரில், கதவுக்கு, ஜன்னலுக்கு, வண்டிக்கு, ஒர்க் ஷாப்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கடை வந்து பார்த்திங்கன்னா கடை ஷட்டர் வந்து டைட் ஆகிடுச்சுன்னா எல்லோ கிரீஸை அப்ளை பண்ணிவிட்டு மூவ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா டைட் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த கிரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. எல்லோ கிரீஸு, ஒயிட் கிரீஸு, ரெட் கிரீஸ்னு நிறைய பல வகை வந்து இருக்குது. எல்லா கிரீஸையும் வந்து ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி மூலப்பொருள் வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லோ கிரீஸை எப்படி எந்த மூலப்பொருள் வச்சு ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ரோசிங் இந்த மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கம் டைப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பாரஃபின், மினரல் ஆயில், வேஸ்லின், விளக்கெண்ணெய் இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் தேவைப்படுது. இப்போ எந்த அளவுக்கு எடுக்கலான்னு பார்க்கலாம். ரோசிங் கம்மு வந்து 200 கிராமு, பாரஃபின் வந்து 200 கிராமு, மினரல் ஆயில் 400 கிராமு, வேஸ்லின் எடுக்கிறீங்கன்னா எல்லோ கிரீஸு நம்ம ரெடி பண்ணுறதுனால எல்லோ வேஸ்லின் வந்து எடுத்துக்கலாம். எல்லோ வேஸ்லின் 400 கிராமு, விளக்கெண்ணெய் 400 கிராமு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரஃபின் வேக்ஸு, ரோசின்னு, அப்புறம் வந்து வேஸ்லின்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம் டைப்பில் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சூடு பண்ணி தண்ணி மாதிரி வந்த பிறகு மற்ற மூலப்பொருள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஆற வச்சிடணும். நம்மளுக்கு வந்து கிரீஸ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பேக் பண்ணிக்கலாம். எல்லோ கிரீஸை எப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு நிறைய சோஷியல் மீடியாலாம் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டு நீங்கள் ரா மெட்டீரியல் ரெடி பண்ணவும் பார்த்தீங்கன்னா 1500 கிராம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1500 கிராம் ரெடி பண்ண 150 ரூபா தான் செலவாகுது. ஆனால் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப 300 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். இந்த ரேட்டில் நீங்கள் பேக் பண்ணி பேக்கிங் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஹோல்சேலாக இருந்து சேல்ஸ் பண்ணுறவங்களாம் அதிக வருமானம் வந்து எடுக்கலாம். ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட்டை ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணலாம். 2 வீலர் ரெடி பண்ணுற இடத்துல, 2 வீலர் ஆயில் சேல்ஸ் பண்ணுற இடத்துல, 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் இந்த மாதிரி இடத்துல எல்லோ கிரீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். எல்லோ கிரீஸ் வந்து நிறைய டிமாண்ட் வந்து இருக்குது. 500 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா வருமானம் வந்து எடுக்கலாம். இன்னும் இந்த எல்லோ கிரீஸில் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.